நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துட்டு அது தவால போட்டுருங்க. கடுகெண்ணெய் எடுத்துக்கோங்க, தவால போட்டுருங்க. கிராம்பு எண்ணெய் ஸோ இல்லை கிராம்பு எண்ணெய் கிடைக்கலன்னா ஒரு 5-6 கிராம்பு அந்த இதில் போட்டுருங்க. கற்பூரம் அது போட்டுருங்க. போட்டு நல்லா தவா லைட்டாக சூடு பண்ணுங்க. நல்லா சூடு பண்ணி நல்லா ஒன்று பட கலந்துட்டு நல்லா சூடாகினோடனே அதை ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கண்டைக்கால் வலி இருக்கு, உங்களுக்கு முட்டு வலி இருக்குது, இல்லை குதிகாலில் வலி இருக்கு, நம்மளுக்கு உடம்புல எங்கே வலி இருந்தாலுமே நான் இப்போ சொன்ன இந்த தைலத்தை வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து குழிக்கரண்டியில் இரும்பு கரண்டியில் எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிட்டு வலி இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா தடவுங்க. நல்லா தடவி முடிச்சுட்டு ஒரு 1 hour விட்டுறணும். இல்லை ஒரு அரை ஹவர்லேருந்து 1 hour விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா வெது வெதுப்பான தண்ணி, பொறுக்கக்கூடிய அளவு, நல்ல சுடு தண்ணி கிடையாது, வெது வெதுப்பான தண்ணி, அதில் ஒரு கையளவு கல்லுப்பு போட்டு கரைச்சி அதை ஃபுல்லாக முட்டியில் கண்டைக்காலில் ஊற்றி விடுங்க. இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன், நல்லா உங்களுக்கு முட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண்டைக்கால் நல்ல கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இன்னொருத்தரை வந்து அந்த கண்டைக்காலை நல்லா பிடிச்சி மசாஜ் பண்ணி விட சொல்லுங்க. அந்த கண்டைக்காலை நல்லா மசாஜ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிக்கும். அதுவும் அகெயின் உங்களுக்கு நல்லாவே வலி குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் பண்ணுங்க.